வெல்கம் டு Logify with RJ. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் லாக் கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் காமிச்சப்போ கடை அடிச்சிருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அப்படி சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி திறந்துருக்கு, பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அதனால நிறைய சாப்பிடலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாயில் வாட்டர் இருக்கு, ஏன்னா வந்து அவிக்கிறதுக்கு, அப்புறம் சூப்பு, அப்புறம் வந்து பொரியாங்க, அப்புறம் சில்லி சாஸ் நம்ம எதுவும் இது மாதிரி வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சூஸ் வாட் வி வாண்ட். எல்லாம் சாப்பிடலாம். மஷ்ரூம்ஸ் இது பேர் என்னது? இனோக்கி மஷ்ரூம். பார்த்து நீ எடுக்க இதுல வந்து லைட்ல பட்டுரும் போல மேல. அடுத்தது எனக்கு ஒன் டான் வேணாம், இது அந்த முறுமுறுன்னு இருக்குமே, இதா இதுவா? இல்ல அது அந்த சைடு. ஓ அந்த சைடு, ஆமா அந்த சைடு. இங்க வேற சீஸ் டோஃபு. No, this one. Yeah. Take the nice one. கோரங்களா? ஒரு மாதிரியா இருக்கு, கீழே விடுது. ஐஸ். ஓகே, வேற உனக்கு எதுவும் வேணாமா இங்க? ஓகே போ. அந்த முறுமுறு நான் கடைசியில் இருக்கேன், பார்த்து. எல்லாமே ஃப்ரை. யா, sausage. I want sausage too. எனக்கு நார்மல் சீஸோட. ஐயா एक பார்த்து கை சீஸா? ஆ எது என்னது? பிளாக் பேப்பரா? போதும், அவ்வளோ கொஞ்சமாக எடுத்துருக்கீங்க. இன்னொன்று போதும்டி, போடும். போதுமா? அப்போ பத்தலை நம்ம தப்பா பண்ணிக்கலாம். உனக்கு வேணும் எடுத்துக்கோ. வேலை வேணாம், அப்படி இப்படிதான் இருக்குமா? ஆமாம். என்ன சொன்னாங்க? எப்போ? இன்னைக்கு காலைல. நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு கிரில் வேணுமா இல்லை ஃப்ரை வேணுமா இல்லை வந்து பாயில் வேணுமான்னு அவங்கள சொன்னால் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. யூஸ்வலி வந்து பாயில்னா வந்து நம்மளே வந்து எடுத்து போட்டுட்டு நம்மளே எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க எப்படி பாயில் பண்ணுறாங்கன்னு. கூப்பிட்டாங்களா? ஓகே, இதுதான் வந்து அது கொடுப்பாங்க, அந்த சாஸ். இது வந்து ஸ்பைசி சில்லி, இது வந்து கிச்சப், இது பெப்பர். இல்லை, ஸ்வீட் சாஸ். இது ஸ்வீட். எஸ், இது ஸ்பைசி. இது வந்து பீனட். ஓகே, பீனட், ஸ்வீட், ஸ்பைசி மூணும் கலந்தும் சாப்பிட்லாம், வெறும் பீனட்டும் சாப்பிடலாம். நம்மளுக்கு எப்படி சாப்பிட போகிறோமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றாட்டி கூட பரவாயில்ல, வெறும் நீங்கள் இது மட்டும் கூட சாப்பிடலாம். இதுவும் கொஞ்சம் வந்து ஸ்பைசியாக மிளகாத்தூள் தூள் வச்சுருப்பாங்க. ஸ்பைசி கேட்டால் அப்படி தான் கொட்டுவாங்க. எஸ், இது வந்து ஃப்ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரைட் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க கேட்பாங்க ஸ்பைசி வேணுமா லைட் ஸ்பைஸியாக, எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணுறதுனா கூட நம்ம பாயில் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு இன்னொன்று வந்து தொம்யாம் சூப், அதில் கூட நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன வந்திருக்கோம்னா வன்காய், இது வந்து இனோக்கி மஷ்ரூம், இது வந்து சீஸ் டோஃபு, அப்புறம் வந்து 2 வித சாசேஜ் எடுத்தோம். ஒன்று வந்து சீஸ், பிளாக் பெப்பர், வந்து சிக்கன், இது வந்து என்ன கிரில் சிக்கன் சட்டை மாரி கிட்ட
மலேசியாவில் வந்து சாத்தே ஃபேமஸ்ஸு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி உள்ள ஒரு கான்செப்ட்லாம். ஓகே ஓகே, சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு சீஸ் டோஃபு ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டு. எப்போவுமே யூஸ்வலாக நாங்கள் வேலை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே தான் வந்து லேப்பா பண்ணுவோம். அண்ட் இதுதான் எங்களோட ஃபேவரட் ஷாப் கூட. கோசி பண்ணோன்னா நாங்கள் எங்கே தான் வருவோம். நான் வந்துட்டு இந்த 3 சாஸுமே கலந்து சாப்பிடுவேன். அவங்க வந்து ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. எஸ், Cheers. பார்த்தீங்களா அவ்வளோ ஃப்ளேவரியாக இருக்குது. உள்ள வந்து சீஸ் இருக்கும். உள்ள சீஸ் எல்லாம் மிக்சர், அந்த டேஸ்ட் வந்து அப்படியே மிக்சராக சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்பைசி, ஸ்வீட், அப்புறம் வந்து பீனட்லேருந்து ஒரு ஸ்வீட், எல்லாமே செம்மையாக இருக்கும்ல. இதெல்லாம் வந்துட்டு க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த மஷ்ரூம்லாம். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஆக்சுவலி இந்த வருஷத்தில் வந்து நிறைய லோக்கல் ஷாப் இருக்குது. பட் இவங்கக்கிட்ட தான் வந்துட்டு செம்ம ஃபேமஸ் அண்ட் செம்ம ருசியாக இருக்கும். விலையும் வந்து குறைவு. ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும், க்ளீனாக வேறு இருக்கும். ஸோ நம்ம பார்த்து வாங்கணும். நான் வந்துட்டு இப்போ தான் இது சாப்பிட போகிறேன். இனோக்கி மஷ்ரூம். கொஞ்சம் டிஃபிகல்ட் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் இது எடுக்கிறதுக்கு. சாப்பிடுவா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு? Cheese sausage. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஐட்டம் வேட்ட முடியுது. சீஸ், மெல்டிங் சீஸ் ஏதோ மெல்ட் பண்ணுது. அண்ட் ஆயிலி சாஸ். அங்கே இருக்கு டேஸ்ட்டு. தூக்கம் வந்துருச்சு, வீட்டுக்கு போனோம். வேலை செஞ்ச காய்ச்சல். எஸ், அலைச்சல். வீட்டு போய் தூங்கி திருப்பி நாளைக்கு வேலைக்கு வரணும். ரிப்பீட்டு. இனோக்கி மஷ்ரூம் ஃப்ரை. இது நார்மலாக வந்து கொரியன் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நிறைய போடுவாங்க. தென் இதை நாங்கள் சாப்பிட்றோம். பார்த்து பார்த்து கடிக்கிறதும் இது கிரிப்ஸியாக இருக்காது, க்ரன்ச்சியாக இருக்கும். ஓகே. ஓகே, அடுத்து வந்து நான் இது ட்ரை பண்ண போகிறேன். வாட் இஸ் தட்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிச்சனில் வந்து இந்த ஒரு கலர் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு. இது இந்த ஒரு குச்சியில் வந்து ஒரு கலர் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், அப்புறம் வந்து க்ரீன், எல்லோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒயிட், இது வந்து கலர் இல்லை. ஸோ ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு இது பார்த்து தான் தெரியும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இந்த ஸ்டிக்கை கொண்டு போய் அவங்க கொடுப்போம். ஸோ அந்த கலர் பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரைஸ் போட்டுட்டு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க டோட்டல் எவ்வளோன்னு. ஸோ இது வந்து மஷ்ரூமா? பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர். ஒரே கன்ஃபியூஷன். இது நார்மல் மேலே இருக்குது, ஆனால் சாஸோட சாப்பிட்றோம். வித்தியாசமான சாஸ். இதோ இங்கே உள்ள இது இந்த சாப்பாடுக்கு வந்து ஹைலைட் வந்துட்டு அந்த சாஸ்.
வந்து நான் குச்சி கொடுக்க போகிறேன். எவ்வளோன்னா அவன் சொல்லுவான். எவ்வளோ இருந்துச்சு? 21 நாங்கள் சாப்பிட்டது. இருங்க உங்களுக்கு ஒரு ஐட்டம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிரில் இப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த ப்ரைஸ். ஸோ கடைசியாக சாப்பிட்டோம். தண்ணி குடிக்கிறோம்ல, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பைசி. ஸோ தண்ணி குடிக்கிறோம். ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் இது மட்டும் தான் பார்த்தீங்க. இதுக்கப்புறம் வர எபிசோடில் வந்துட்டு இன்னும் வேறு கடையில் போய் நாங்கள் சாப்பாடு ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ until then, see you next episode. Bye bye.